ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாம் ஃபஸ்ட் இயரில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டிசிஷன் மேக்கிங் பிளானிங் இருக்குல்ல, அதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ், அதாவது முடிவுகள் எவ்வளோ விதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அத்லீட் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் காலேஜ் டீமில் விளையாடுறீங்க, ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாடுறீங்க. ஓகே, அவங்களுக்கு அடுத்த யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவலில் போகணும்னு ஆசையாக இருக்குது. சரி, லெட்டஸ்ஸே ஃபுட்பால் ஆரம்பிக்கிறீங்க, நல்லா போய் விளையாடுறீங்க ஃபுட்பால். ஆனால் உங்களுக்கு ஃபீட்பேக் வருது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கோச்சிட்டேருந்து, டேய் நீ நல்லா விளையாடுற, ஆனால் உங்கள் ரன்னிங்கை தான் இன்னும் அதை விட பெட்டராக இருக்குது. அதாவது உங்கள் கேமோட ரன்னிங் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ யூ ஹேவ் டு சூஸ் வெதர் டு கண்டினியூ வித் தட் கேம் ஆர் த ஒன் விச் யூ ஆர் நேச்சுரலி ஃபிட். அப்போ ரன்னிங் எடுத்துக்கிறீங்க. ஓகேயா? சரி, இப்போ ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. 100 மீட்டர்ஸ் டேஷ் இல்லாட்டி ஸ்ப்ரிண்ட்டுமாங்க, அதுலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ கோச் சொல்கிறாரு, ஐ திங்க் உன்னுடைய உன்னுடைய இதுக்கு வந்து ஸ்பீடுக்கு வந்து மேபி 400 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னா. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினீங்க. ஸோ யூ வாண்டட் டு பி இன் ஒன் ஸ்போர்ட். ஓகே, ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக உங்களுக்கு இது வருமோ அதை வச்சுருந்தீங்க. இப்போ அதில் வந்து டாக்டிக்கலாக யூ ஆர் டேக்கன் ஒன் கேட்டகரி விச் சூட்ஸ் யுவர் பேஸ். ஓகே, இப்போ தேர்ட் என்ன, இப்போ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். அதாவது உங்களுடைய ஃபிட்னஸ், உங்களுடைய ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், ஃபுட் எல்லாமே கரெக்டாக. தட் இஸ் கால்ட் ஆப்ரேஷனல் ஆர் டே டு டே. ஸோ இப்போ அப்படியே பிஸ்னஸ் போகலாம். STO ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்கல், தென் ஆப்ரேஷனல். இப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இஃப் தே வாண்ட் டு ஹாவ் எ நியூ ப்ராடக்ட், எ நியூ பிஸ்னஸ் லைன்னா இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜி. அட் த டாப் லெவல் யூ டேக் இட் டெசிஷன். ஓகேயா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு டாக்டிக்கல். அதாவது இஃப் இட் இஸ் எ ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, தென் ஹவு டு மேக் அட்வர்டைஸ்மெண்ட், தென் ஹவு டு ரீச் அவுட் டு த கஸ்டமர்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் டாக்டிக்கல். தென் ஆப்ரேஷனல் இஸ் அந்த ப்ராடக்டோட கேட்டலாக்ஸ், அதே மாதிரி அது இஃப் இட் இஸ் எ நியூ பிரான்ச்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ், இந்த ஸ்டாஃப், அவங்களுக்குலாம் வந்து டே டு டே ஹவு டு கோ த்ரூ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிறது வந்து ஆப்ரேஷனல். இல்லையா? ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது இட் இஸ் எ பிக் பிரேக் த்ரூ. டாக்டிக்கலுங்கிறது ஹவு டு ரீச் அவுட் டு த கஸ்டமர்ஸ். ஆப்ரேஷனுங்கிறது ஹவு டு பி ரெடி ஃபார் த டீம். இல்லையா? இந்த 3 டைப்ஸும் மேலே போடுங்க. ஓகே, தேங்க்யூ.